ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் 6ஆம் வகுப்பு புவியியல் அந்த நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அந்த பாடத்தோடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 21வது கொஸ்டின். அதிகமாக எரிமலைகள் காணப்படும் பெருங்கடல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் பசிபிக் பெருங்கடல். ஸோ அதிகமாக எரிமலைகள் காணப்படும் பெருங்கடல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் தான். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடல் இதோட வடிவம் வந்து எப்படி இருக்கும்? முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்குமா? ஸோ முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். இதுதான் பசிபிக் பெருங்கடல். இது வந்து கிழக்கா, இது கிழக்கு, இது வந்து மேற்கு. ஸோ இங்கே வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இங்கே ஆசியா, இங்கே ஆஸ்திரேலியா, இதெல்லாம் அமைஞ்சிருக்குமா? இப்போது இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெருங்கடலை சுற்றினா இப்படி சுற்றி இங்கே எல்லாமே தொடர்ச்சியாக எரிமலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வளையம் மாதிரி இருக்குதா? இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்த நெருப்பு வளையம்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலை சுற்றி அமைஞ்சதுனால, பசிபிக் பெருங்கடலை சுற்றி இருக்கிறதுனால பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே எரிமலைகள் தான் தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. ஸோ பசிபிக் நெருப்பு வளையம் கூட சொல்லுவாங்க. அப்போ அதிகமான எரிமலைகள்னால் பசிபிக் பெருங்கடல். ஸோ இதோடைய நீளம் இருக்குல்ல, இப்படி சுற்றி இந்த வருதுல்ல, இதோடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி 40,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த எரிமலைகள் தொடர்ச்சியாக பரவி காணப்படுது. ஸோ மொத்தம் வந்து எத்தனை எரிமலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 452 எரிமலைகள் வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள செயல்படும் எரிமலைகளில் 75% அதிகமான செயல்படும் எரிமலைகள் இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் காணப்படுது. அப்புறம் 22வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள மவுனா லோவா. அப்போ உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுனா லோவா. இது வந்து செயல்படும் எரிமலை தான். உலகின் மிகப்பெரியனா என்னது? ஏரியா, பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை வந்து மவுனா லோவா. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USA, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அந்த நாட்டை சேர்ந்த தீவான ஹவாய் தீவில் தான் இருக்குது. ஸோ USA, அமெரிக்க ஐக்கிய நாட்டினை சேர்ந்த ஹவாய் தீவில் தான் இந்த எரிமலை வந்து இருக்குது. ஸோ இந்த ஹவாய் தீவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 எரிமலைகள் இருக்குது. அதில் வந்து இந்த மவுனா லோவா இது வந்து ஒரு செயல்படும் எரிமலை. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இந்த மவுனா லோவா எரிமலை தான். இதோடைய ஏரியா பார்த்திங்கன்னா 5271 சதுர கிலோமீட்டர். எவ்வளோ? 5271 சதுர கிலோமீட்டர் வந்து இதோடைய பரப்பளவு. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 4169 மீட்டர். ஸோ இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 4169 மீட்டர் வந்து உயரம் கொண்டது. இதுவரை ஒரு 33 தடவை இந்த எரிமலை வந்து வெடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வெடிச்சிருக்குன்னா 1843 ஃபஸ்ட்டு வந்து வெடிச்சிருக்கும். அப்புறம் 23வது கொஸ்டின், புவியின் மொத்த பரப்பில் 1/6 கொண்டிருக்கும் பெருங்கடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பூமியுடைய மொத்த பரப்பளவில் 1/3 கொண்ட பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். முதல் மிகப்பெரிய கடல் வந்து அதுதான், மொத்தம் 5 பெருங்கடலில். இதுவே பூமியுடைய மொத்த பரப்பில் 1/6 கொண்டிருக்கும் பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய பெருங்கடல். என்னது? அட்லாண்டிக் பெருங்கடல். அப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் தான் இருக்கக்கூடிய 5 பெருங்கடலில் 2வது பெரிய கடல். இது வந்து பூமியுடைய மொத்த பரப்பில் 1/6 வந்து கொண்டிருக்கக்கூடிய கடல். ஸோ இதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட அட்லாண்டிக் பெருங்கடல். இதுதான் 2வது மிகப்பெரிய பெருங்கடல். பூமியுடைய மொத்த பரப்பில் 1/6 வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருங்கடல். அப்புறம் 24வது கொஸ்டின், அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கடலுடைய ஆழமான பகுதி என்ன சொல்லுவாங்க? அகலின்னு சொல்லுவாங்களா? அந்த விதத்தில்
அட்லாண்டிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள போர்ட்டோரிக்கோ அகழி. ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி பார்த்திங்கன்னா போர்ட்டோரிக்கோ அகழி. இது வந்து ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு பேரில் கொடுத்துருக்காங்க. 6ஆம் கிளாஸ் புக்கில் வந்து போர்ட்டோரிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. 9ஆம் கிளாஸ் புக்கில் பார்த்திங்கன்னா பியூரிட்டோரிக்கோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சில புக்கில் பியூட்டோரிக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆழமான பகுதி வந்து போர்ட்டோரிக்கோ அகழி. அந்த அகழியில் வந்து அந்த இடத்தையும் ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. அது என்னதுன்னா மில்வாக்கி. ஸோ அந்த இடத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, என்னதுன்னா மில்வாக்கி. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி பார்த்திங்கன்னா போர்ட்டோரிக்கோ அகழியில் உள்ள மில்வாக்கி, அந்த இடம் தான் ஆழமான பகுதி. இதோடைய ஆழம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8600 மீட்டர் வந்து ஆழம் கொண்டது. ஸோ 8600 மீட்டர் ஆழம் கொண்டது. கிலோமீட்டரில் சொல்லணும்னா 8.5 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. அப்புறம் 25ஆவது கொஸ்டின் பாருங்கள். அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலுடைய வடிவம் என்னவாக இருக்கும்? எஸ் வடிவத்தில் இருக்கும். ஸோ எஸ் வடிவத்தில் தான் இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலோட வடிவம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து வட அமெரிக்கா, இங்கே வந்து தென் அமெரிக்கா, இங்கே வந்து ஐரோப்பா, இங்கே வந்து ஆஃப்ரிக்கா. ஸோ இதுக்கு இடையில வந்து இந்த எஸ் ஷேப்பில் தான் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்களில் வந்து ஒரு கடலடி மலைத்தொடர் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ கடலடி மலைத்தொடர்னால் இப்போ நிலப்பரப்புக்கு மேலே வந்து மலைத்தொடர் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் கடலுக்கு அடியிலையும் மலைத்தொடர் வந்து காணப்படும். ஸோ அதை தான் கடலடி மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, இந்த பெருங்கடலுக்கு அடியிலையும் ஒரு கடலடி மலைத்தொடர் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எஸ் வடிவத்தில் தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது எதனால் உருவாக்குச்சுன்னா பூமிக்கு அடியில் வந்து கண்ட தட்டுகள் வந்து அப்படி நகர்ந்து கொண்டே போயிட்டுருக்குல்ல, அது வந்து ஒன்றோடு ஒன்று மோதுவதால் வந்து இந்த மலைகள் வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கடலடி மலைத்தொடர் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 26ஆவது கொஸ்டின். அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள உலகின் சிறந்த மீன்பிடி தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள நியூ ஃபவுண்ட்லேண்ட். இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு தான் நியூ ஃபவுண்ட்லேண்ட். இது வந்து எந்த நாட்டிற்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டுக்கு சொந்தமானது. ஸோ கனடா நாட்டிற்கு சொந்தமான தீவு தான் நியூ ஃபவுண்ட்லேண்டு. இங்கே உள்ள தி கிராண்ட் பேங்க், ஸோ கிராண்ட் பேங்க்னு ஒரு இடம் இருக்குது. இடம் பேர் பார்த்திங்கன்னா கிராண்ட் பேங்க். நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள த கிராண்ட் பேங்க், இங்கே தான் மீன்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீன்பிடி தொழில் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இன்றைக்கி வரை இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த மீன்பிடி தலங்களில் ஒன்று தான் இந்த நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள த கிராண்ட் பேங்க். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் இருக்குது. ஸோ இது அமைந்துள்ள கடல் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு தான் இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட். உலகின் தலை சிறந்த மீன்பிடி தலங்கள் இதுவும் ஒன்று. அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா த கிராண்ட் பேங்க். ஸோ கனடா, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஏன்னா அதிகமான கடல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி தலங்கள் இதுவும் நிறைய வந்து அமைஞ்சிருக்கு இந்த கடலில். அதில் ஒன்று தான் நியூ ஃபவுண்ட்லேண்ட். இதுவே பசிபிக் பெருங்கடல்னால் அந்த பசிபிக் அதோட மீனிங் வந்து அமைதி. ஆனால் அந்த பெருங்கடல் வந்து அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதிகமாக எரிமலை வெடிப்புகள் வந்து அந்த கடலில் தான் நடக்கும். ஸோ பேர் தான் அமைதி, ஆனால் நடக்குது இல்லாமல் எரிமலை வெடிப்பு வந்து நிறைய நடக்கும். ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ரொம்பவே ஃபேமஸான கடல். அப்புறம் 27ஆவது கொஸ்டின். இந்திய பெருங்கடலின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடல் வந்து 3வது மிகப்பெரிய பெருங்கடல் மொத்தம் உள்ள 5 பெருங்கடலில். ஸோ நாட்டின் பெயரில் அமைந்த ஒரே பெருங்கடல் வந்து இதுதான். நம்ம நாட்டோட பெயரில் இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கு. ஸோ இதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 70 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கரெக்டாக சொல்ல போனால் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர்.
அப்புறம் 28வது கொஸ்டின் இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி கேட்டிருக்காங்க. ஸோ நீர்ச்சந்தினா 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும், இல்லைனா 2 பெரிய நிலப்பரப்புகளை வந்து பிரிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா மலாக்கா நீர்ச்சந்தி. ஸோ இதுவே பாக் நீர்ச்சந்தினா என்னது? வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி, அதே டைமில் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி. அப்புறம் 29வது கொஸ்டின் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அதோடைய ஆழமான பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அகழி. ஸோ இந்திய பெருங்கடலுடைய ஆழமான பகுதி வந்து ஜாவா அகழி. அந்த ஆழமான பகுதி பார்த்திங்கன்னா சுண்டா பள்ளம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து ஜாவா அகழியில் உள்ள சுண்டா பள்ளம். ஸோ அதோடைய ஆழம் பார்த்திங்கன்னா 77.25 மீட்டர் சுண்டா பள்ளம். ஸோ ஜாவா அகழியில் உள்ள சுண்டா பள்ளம் தான் இந்திய பெருங்கடலுடைய ஆழமான பகுதி. 7725 மீட்டர் ஆழம் கொண்டது. அப்புறம் கடைசி கொஸ்டின் தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தென் சாண்ட்விச் அகழி வந்து தென் பெருங்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டார்டிக் பெருங்கடல், அந்த பெருங்கடலுடைய ஆழமான பகுதி தான் தென் சாண்ட்விச் அகழி. இதோடைய ஆழம் பார்த்திங்கன்னா 72.35 மீட்டர். ஸோ 7235 மீட்டர் தான் இந்த தென் சாண்ட்விச் அகழியுடைய ஆழம். இது வந்து அண்டார்டிக் பெருங்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய தென் பெருங்கடல், அந்த பெருங்கடலின் ஆழமான பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.